ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ரீ-ஜீரோ ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 12 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் கண்டினியூஸாக எபிசோட்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம ஹீரோ இறந்து போய்கிட்டே தான் இருந்தா, இதுக்கப்புறம் இறந்து போகிற மாதிரி இருக்காது. அண்ட் அதே நேரத்தில் இதுக்கப்புறம் எபிசோட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக போர் அடிக்கிற மாதிரி தான் போகும். பட் ஆனால் இம்பார்ட்டண்டான சில டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீ-ஜீரோ ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 12. நம்ம ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரியே எமிலியாவை கூட்டிட்டு அந்த வில்லேஜ்க்கு நம்ம ஹீரோ டேட்டிங் போயிருக்கான். அப்ப அந்த சின்ன பசங்க கூட சேர்ந்து விளையாண்டுட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல சுபாரு, அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லுவோம். ஆமா, நான் போயிட்டு என் உயிரை பணைய வச்சு அந்த நாய்க்கிட்ட எல்லாம் கடி வாங்கி காப்பாத்திருக்கல, ஆனா அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்குவோம். அப்படிலாம் இல்ல சுபாரு, நீ ரொம்பவே ரிஸ்க் எடுத்து அவங்க எல்லாரையுமே காப்பாத்திருக்க, எனக்கு ஒன்னு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லவும் நம்ம ஹீரோக்கு செம ஜாலி ஆகுது. வீட்டு வாசல்ல வண்டி நிறுத்தினதுக்கு மன்னிச்சுக்கோங்க மேடம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சொல்லுதாரு. பார்த்தா நம்ம எமிலியாவை மீட் பண்றதுக்காக ஒரு ராயல் கார்டு வந்திருக்கான்னு ராம் சொல்லவும், நான் போறேன் அப்படின்னு சொல்லவும் சுபாருவும் கூட வரங்கிறான். இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி எமிலியா சொல்றான். உடனே நம்ம ஹீரோ பிளான போட்டு அந்த ராயல் கார்டு கூட வந்திருக்கிற அந்த ஆள் கிட்ட போயிட்டு டீ சாப்பிடுங்கன்னு கொடுக்குறான். அது ரொம்ப டேஸ்டா இருக்கவும், இதுதான் எங்க மேன்ஷன்லயே ரொம்ப விலை உயர்ந்தது, என்ன ராம்க்கு தெரிஞ்சா டென்ஷன் ஆயிருவா அப்படின்னு சொல்லுவோம். இதையே எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு. ஆமா, எமிலியாவை என்ன விஷயமா பார்க்க வந்திருக்காங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், அதை அவங்க கிட்ட சொல்ல முடியாது சார், ஏன்னா நீங்க யாருன்னு தெரியல, ஆனா பார்த்த வரைக்கும் நீங்க எமிலியா மேடம்க்கு க்ளோஸ்ன்னு தெரியுது அப்படின்னு. ஓ, க்ளோஸ்ன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷப்படுறான். மிஸ் எமிலியா ஃபியூச்சர்ல கிங்கா வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, அவங்களும் அப்படி சொன்னோடனே நீங்க ஏன் சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு கேட்கவும், கிங் ஆகிறத பத்தி எனக்கு கவலையே இல்லைங்க, இப்போ எப்படி சொல்றது, உங்களோட ஒய்ஃப் தானே உங்க கண்ணுக்கு அழகா தெரிவாங்க அப்படிங்கவும், ஆமா என்னோட ஒய்ஃப் தான் எனக்கு ரொம்ப கண்ணுக்கு அழகா தெரிவாங்க அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த ராயல் கார்டு வந்துட்டு உன்னை வெயிட் பண்ண வச்சுட்டா அப்படிங்கவோ, இல்ல சுபாரு கம்பெனி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னோடனே, ஓ சுபாரு உன்னை பத்தி தான் எமிலியா பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லவும், என்ன பேசினா அப்படின்னு கேட்கவோ அவ சொல்லாம கிளம்பிடுதா. இல்ல சுபாரு, நாளைக்கு நீ என் கூட கிங்டம்க்குலாம் வர வேணாம் அப்படின்னு சொல்லி எமிலியா சொல்லவும், நான் உன் கூட வரேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கெஞ்சிட்டு இருக்கான். உடனே ரெமோ வந்துட்டு, சுபாருக்கு கிங்டம்ல நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அவங்களுக்குலாம் அவர் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கவும், நல்ல ஐடியா கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பாராட்டுறான். உடனே ராஸ்வலும் நம்ம ஹீரோக்குன்னு ஃபுல்லா ஹீலிங் ஆகல, அங்க போய் கூட்டிட்டு போய் ஹீலிங் பண்ண அப்படின்னு சொல்லவும், என்னது என்ன ஹீலிங் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமா எமிலியா வந்து உன்னை ஃபுல்லா ஹீலிங் பண்ணல, அங்க கிங்டம்ல நிறைய மேஜிக் யூசர்ஸ் இருக்காங்க, அவங்க உன்னை ஃபுல்லா ஹீலிங் பண்ணிடுவாங்க அப்படிங்கவும், எமிலியா ஹீலிங் பண்ணலையா அப்படிங்கவும், அது வந்து சரி நாளைக்கு நீ கூட வா அப்படின்னு சொல்லி எமிலியா சொல்றா. இங்க அந்த ராயல் கார்டு அந்த ஆள்கிட்ட, நீ நார்மலா சாதாரண ஆளுங்கிட்ட எல்லாம் பேச மாட்டியா அப்படின்னு கேட்கவும், அந்த பையனை பார்த்தா நார்மலான பையன் மாதிரி தெரியல அப்படின்னு கேட்கவும், அப்படின்னு அவன்கிட்ட ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கவும், அவன் கண்ணை பார்த்தாலே தெரியுது அவன் பல தடவை மரணத்தை பார்த்துருப்பான்னு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது, என் கையை விடான்னு ஹீரோ கேட்கவும், நான் கொஞ்சம் விட்டாலும் நீ ஆபத்தான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சின்ன பிளாஷ்பேக் போது, வர்ற வழியில ஹீரோ ஹீரோயிசம் பண்ணி கீழே விட பார்த்திருக்கான். அதுக்குன்னு என்ன சின்ன பையன் மாதிரி இப்படி கையை பிடிச்சா கூட்டிட்டு போவ அப்படின்னு கேட்கவும், நேற்று வில்லேஜ்க்கு போறப்ப மட்டும் நீ தானே கையை பிடிக்க சொன்ன அப்படின்னு எம்லியா சொல்றா. அது வந்து நீ உங்க பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த ஆப்பிள் கடைக்கார் வருவோம், நான் உங்கள்கிட்ட ப்ராமிஸ் பண்ண முடியாது ஆப்பிள் வாங்கிடுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன்ட்டு ஆப்பிளை வாங்கிட்டு போறான். அடுத்ததான் ஃபெல்ட்டையும் அந்த கடைக்காரையும் பார்க்கணும் அப்படிங்கும்போது ரைன்ஹார்ட் ஃபெல்ட்டை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னோடனே, நீ சொல்றது பார்த்தா அவன் ஏதோ கிட்னாப் பண்ணிட்டு போன மாதிரிலாம் தெரியுது அப்படின்னு சொல்றான். ரைன்ஹார்ட் அப்படியே அந்த ராயல் கார்டு இருக்கிற இடத்துல தான் இருப்பாங்க, போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போறாங்க. அப்ப எமிலியாவுக்கு தெரிஞ்ச ஒரு நைட் வரான். நம்ம எமிலியாவுக்கும் அவளை தெரிஞ்சிருக்கு. வணக்கம், அவளை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எமிலியாவோட கையை பிடிச்சி கிஸ் பண்ணவும் நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுதான். இவங்க 2 பேரும் அவங்க பாட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நைட் வந்து நம்ம சுபாருவை பார்த்து இவன் யாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணவும் நம்ம ஹீரோ இன்னும் கொஞ்சம் தான் டென்ஷன் ஆகுதான். கவலைப்படாதீங்க எமிலியா, ரைன்ஹார்டை பத்தி நான் விசாரிச்சு சொல்றேன் அப்படின்னு நம்ம போகவும், நானும் போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு என்னமோ அது நல்ல ஐடியாவா படல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவனை தடுக்கிறா. அவன் கூட எல்லாம் சேராத மில்லியா, அவனை பார்த்தாலே ரொம்ப மோசமானவன் மாதிரி தெரியுது, எடுத்தவொடனே பாரு உன்னோட கையை பிடிச்சு கிஸ் பண்றான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கவும், சரி ஓகே நான் உள்ள போயிட்டு வரேன், நீ இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி போறா. பார்த்தா ஒரு பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. உடனே நம்ம ஹீரோ காப்பாற்றணுங்கிறதுக்காக, ஹே டார்லிங் இங்க தான் இருக்கியா, வர லேட் ஆயிடுச்சு, சரி வா போவா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் பார்த்தா அவ அதை புரிஞ்சுக்கிடாம நம்ம ஹீரோவே அடிச்சு போட்டுருதா. என்ன தைரியம் இருந்தா என் மேல கை வைப்ப அப்படின்னு அவ கேட்கவும், உனக்கு புரியுதா இல்லையா, அந்த 3 பேரும் உன்னை சுத்தி வளைச்சிட்டாங்க, உன்னை காப்பாத்தலான்னு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரை பார்த்தா, ஏன்னா ஊர்லயே நீங்க 3 பேர் மட்டும் தான் ரவுடி பசங்களா, அன்னைக்கு நீங்க தானே என்கிட்டயே பிரச்சனை பண்ணீங்க அப்படிங்கவும், யாரா இருந்தா என்ன, நான் ஒரே ஆளா இருந்து அடிச்சு போட்டுப்பேன் அப்படின்னு அவன் சொல்றா. கவலைப்படாத, இதை நான் பாத்துக்கிறேன், ரைன்ஹார்ட் என்னோட ஃப்ரெண்டு தான், நான் கூப்பிட்டா ஒரு நிமிஷத்துல அங்க ஓடி வந்துருவாரு அப்படிங்கவும், இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த கடைக்காரங்க வராரு. இப்போ அந்த ரவுடி பசங்க பயந்து ஓடி போயிருந்தாங்க. ஹீரோ கடைக்காருக்கு தேங்க்ஸ் சொல்லவும், அந்த பொண்ணு தேங்க்ஸ் சொன்னோடனே, நானே பாத்துப்பேன், உன் ஹெல்ப்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு நீ சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன் அப்படிங்கவும், இந்த உலகம் எனக்கு எது நல்லதோ அதை மட்டும் தான் செய்யும், அதை நான் ஏத்துக்கிடுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. ஓ அப்படியா, நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபெல்ட் அந்த திருடி எங்கன்னு கடைக்கார் கேட்கவும், அவளை ரைன்ஹார்ட் கூட்டிட்டு போயிட்டா அப்படின்னு. அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோகமா அங்க இருந்து கிளம்பிடுதான். இப்போ எமிலியா ஒரு நைட் கூட அங்க வரவும், யார் டானி அப்படின்னு போய் நம்ம ஹீரோ திட்டுறான். பையன் உங்க மேல ரொம்ப அக்கறையா இருக்கான் போலயே அப்படின்னு அவன் சொல்லவும், எனக்கு எமிலியா தான் முக்கியம், எமிலியா மேல கை வச்சா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லவும், சுபர் அவர் ஒரு தொலைஞ்சு போன குழந்தைய தேடி வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணை தான் அவன் மென்ஷன் பண்ணிருக்கான். என்னது நீ குழந்தையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும்,
அவளை பார்த்த உடனே நம்ம எமிலியா போயிட்டு ஹீரோ பின்னாடி ஒளிஞ்சுக்கிடுதோ. சரி ஓகே, எமிலியா என்ன கண்டுபிடிச்சிட்டா, நீயும் உனக்கு தேவையான ஆளை கண்டுபிடிச்சிட்டா, கிளம்புற அப்படின்னு சொல்லி கிளம்புவோம். கையில இருக்கிறது என்னன்னு கேட்டா ஆப்பிள் அப்படின்னு சொல்லவும், ஆப்பிள் வெள்ளையால இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும், நீ தோல் இருக்காத ஆப்பிள சாப்பிட்டதே இல்லையா, இதுக்கு பேரு ஆப்பிள் தான், இந்த அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவாட்ட ஒண்ணு கொடுத்துட்டு பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். ஆமா, அந்த பொண்ணு உனக்கு எப்படி தெரியும் சுபாரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும், என்ன எமிலியா பொசசிவ்னஸா, அவன் ஓ லெவலுக்குலாம் கியூட் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம ஹீரோயின் சீரியஸ் ஆகுறா. அவளும் ஒரு ராயல் செலக்ஷன் கேண்டிடேட்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அவ ஆப்பிள சாப்பிட்டு இது ஆப்பிள் தான்ப்பா அப்படிங்கிறா. இல்ல சுபாரு, நாளைக்கு நீ என் கூட வர வேணாம், ஆனா மீலி அது ரொம்ப ஆபத்து, நான் அவன் கூட வந்து ஹெல்ப்பா இருக்கேன், அதனாலதான் சுபாரு நான் உன்னை வரவேணான்னு சொல்றேன். ஏன்னா நீ உன்னோட லிமிட்டை தாண்டி எனக்கு ஒரு பிரச்சனைன்னா உன்னை பத்தி நீ கவலையே பட மாட்டா, ஆபத்தான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவ அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் நான் உன் கூட பாருன்னு சொல்றேன். வேணாம் சுபாரு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நீயும் எனக்கு முக்கியம்தான். ஆனா மீலி, இங்க பாரு சுபாரு, நாளைக்கு நீ ரெம் கூட வீட்லயே இரு, உன்னை நம்புறதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசனாச்சும் கொடு சுபாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் ராஸ்வெல் கூட கிளம்பிடுதா. ராயல் செலெக்ஷன் கேண்டிடேட்டுங்கிறதுனால உன்னை கொல்ல நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாச்சும் பண்ணணும், ரம் ப்ளீஸ் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஜஸ்ட் பார்க்க மட்டுமே செய்றான். சுபாரு ப்ளீஸ் என்ன அப்படி பார்க்காத, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, ப்ளீஸ் பார்க்காத. சரி என்ன பண்ணணும் சுபாரு, எமிலியாக்கா ஆபத்து இருக்கு, நான் அவ கூட போயாக்கணும், ப்ளீஸ் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். எனக்கு கிச்சன்ல ஆப்பிள் டிஷ் செய்ய வேண்டிய வேலை இருக்கு, ஸோ நான் ரொம்ப பிஸியா இருப்பேன், யாராச்சும் வெளியே போனாங்கன்னா கூட கண்டுக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், இதுதான் சான்ஸ், நம்ம ஹீரோ வெளியே வந்துருதான். கிங்டம் குள்ள போகணுமே, லக்கே எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லவும் பார்த்தா யதார்த்தமா ஒரு வண்டி வந்து நிக்கி, அது நேற்று ஈவினிங் மீட் பண்ணவங்க தான். ஆமா, நீங்களும் இன்னைக்கு எதுக்காக கிங்டம்க்கு போறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ராயல் செலக்ஷன் கேண்டிடேட் எல்லாரையுமே இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க, உனக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம கேட்கறான். அவன் என்ன எதுக்காக உள்ள கூட்டிட்டு போறீங்க அப்படிங்கவும், இந்த உலகம் எனக்கு எது நல்லதோ அதை மட்டும் தான் செய்யும், ஸோ அது கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பயன்படுத்திக்கிறதா, உன்னை கூட்டிட்டு போனா கண்டிப்பா ஏதாச்சும் ஒன்று நடக்கும், அதனால தான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோவையும் அவ ஆள் மாதிரியே உள்ள கூட்டிட்டு போறா. ராயல் கிங்டம்ல இருக்கிற யாருமே நம்ம ஹீரோவை எந்த கேள்வியும் கேட்கல. வாங்க மேடம், உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்டு கதவை திறக்கவும், எனக்காக வெயிட் பண்றதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உள்ள போறா. பார்த்தா எமிலியா இருக்கிறா. சுபரு, நீங்க அவ கூட என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வருத்தமா கேட்கிறோம். மீலி நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்ல வரதுக்குள்ளேயே இவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவ சொல்லவும், ராஸ்வெல் வந்துட்டு என்னோட சர்வன்ட்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். சுபரு, நான் உன்னை வீட்லயே தானே இருக்க சொன்னேன், நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி அவ கேட்டுட்டு இருக்கும் போதே கவுன்சில் மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. இந்த கிங்டம்ல இப்ப கிங் இல்ல அப்படிங்கிறதுனால இந்த கவுன்சில் மெம்பர்ஸ் தானே எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்கவும், ஆமா அப்படின்னு நம்ம சொல்றான். நம்ம இதை அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ராஸ்வெல் சொல்றான். எமிலியாவை வேற கூப்பிடுறாங்க, நீ வீட்டுல போயிட்டு எனக்கு இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா அங்க இருந்து போயிருந்தா. ரைன்ஹார்ட் அங்கதான் இருக்கான். சுபாரு உன்னை பார்த்ததுல சந்தோஷம், நீங்க வருவேன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு நைட்டும் அங்க வரவும், இவர் தான் இந்த இடத்தோட சீஃப் ராயல் கார்டு அப்படின்னு சொல்லி ரைன்ஹார்ட் சொல்லவும், என்னது இவரா, நான் பொண்ணு இல்ல நினைச்சேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், அது உன்னோட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராயல் கார்டு அங்க இருந்து கிளம்பிதான். அப்ப நம்ம ஹீரோ ஒருத்தனை முறைக்கும் என்னாச்சுன்னு கேட்கறான். இவன் என்னோட லவ் எதிரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ அந்த ராயல் செலக்ஷனை பத்தி ஒருத்தன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகவும், நிறுத்துங்க இதெல்லாம் தான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்களா, இதை கேட்கறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி ராயல் செலக்ஷன்ல இருக்கிற ஒரு பொண்ணு சொல்றா. அவங்க நம்மள தண்ணி அடிக்கிற பார்ட்டிக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு சொல்லவும், அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுன்சில் மெம்பர் சொல்றான். எனக்கு அப்படிதான் இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னு அந்த பொண்ணு சொல்லவும், அதெல்லாம் இல்ல அப்படின்னு அவன் ராயல் கார்டை பார்த்தா அவன் நான் தெரியாதனமா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். சாரி என்ன மன்னிச்சுக்கோங்க அந்த பொண்ணு சொல்றா. எக்ஸ்பிளனேஷன் வேணாம் இன்னொரு பொண்ணு சொல்லவும், எமிலியா இல்ல எக்ஸ்பிளனேஷன் இருக்கட்டும்னு சொல்றா. உன்கிட்ட யாரும் ஒப்பீனியன் கேட்கவே இல்லையே அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னோடனே நம்ம ஹீரோ கொஞ்சம் டென்ஷன் ஆகுதான். எனக்கு தெரியாது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட நிக்கிறவன் சொன்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் கிங்கா வரப்போறவங்க அந்த டிராகன் கூட கான்ட்ராக்ட் போடணும், அதுக்கு மொத்தமா 5 கேண்டிடேட் செலக்ட் பண்ணணும். அந்த 5 கேண்டிடேட்டும் கலந்துக்கிடுவாங்க. அதுல யாரா அந்த டிராகன் செலக்ட் பண்ணுதோ அவங்க தான் நெக்ஸ்ட் கிங்காக தகுதியானவங்க. ஆனா 4 பேர் தானே இருக்காங்கன்னு சுபாரு கேட்கவும், அதுக்கு தான் இந்த மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைன்ஹார்ட் சொல்றான். பார்த்தா ரைன்ஹார்டை கூப்பிடுறாங்க. கல்வெட்டுல போட்டிருக்கிறபடியே அந்த 5வது கேண்டிடேட்டையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைன்ஹார்ட் சொல்றான். இப்போ அந்த 5வது கேண்டிடேட்டை கூப்பிடுறாங்க. வரது யாருன்னு பார்த்தா அந்த திருடியான ஃபெல்ட் தான். ராயல் செலக்ஷன் கேண்டிடேட்ல ஃபெல்ட் ஒருத்தி. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. மக்கள் கிட்ட இருந்து திருடுற ஒருத்திவா போஸ்டிங்ல வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் போஸ்டிங்ல இருக்கிறவங்களே மக்கள் கிட்ட இருந்து திருட தான் செய்யறாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் ஏதோ பெருசா வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகாம விட்டுட்டேன். ஃபெல்ட் என்ன ஆக போறா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.